This video has been sponsored by Rank Fluency Lab, Coimbatore. Hello viewers, I welcome every one of you. I am Dr. K. Bharathan, Director, Rank Institution, Coimbatore. The video which I present now is Unit 12 of Quiz Today series. There are 5 quizzes bearing serial number 56 to 60. Let's go to video now. Serial number 56. Fill up the blank. Muhurtam will be held between 8:30 a.m. blank 9:30 a.m. There are 4 options: to, till, and up to. இந்த 4 ஆப்ஷனில் ஒன்று மட்டும் தான் சரியான ஆன்சர். எது சரியான விடைன்னு கண்டுபிடிங்க. I give you few seconds to decide. The correct answer is option C, and. Muhurtam will be held between 8:30 a.m. and 9:30 a.m. இதில் எப்பெல்லாம் பிட்வீன் வருமோ, பிட்வீன் வந்து 2 டைமிங்ஸ் இருந்தால் அப்பெல்லாம் அண்டுங்கிற கன்ஜக்ஷன் தான் யூஸ் பண்ணணும். டு, டில், அப் டு இந்த மாதிரி எதையுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ பிட்வீன் வந்தாலே 2 டிஃப்ரெண்ட் டைமிங்ஸ் கொடுத்தா அதுக்கு இடைப்பட்ட வேர்டு வந்து அண்டு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Serial number 57. Fill up the blank. My friend blank back to his village for his child's ear piercing ceremony. My friend blank back to his village for his child's ear piercing ceremony. There are 4 options: gone, goes, returns, returned. இந்த 4ல் எது சரியான விடைன்னு கண்டுபிடிங்க. I give you few seconds. Okay. The correct option is B, goes. My friend goes back to his village for his child's ear piercing ceremony. இதில் ear piercing ceremonyனா காது குத்தும் சடங்கு. என்னுடைய ஃப்ரெண்டுடைய குழந்தைக்கு காது குத்தும் சடங்கு அந்த மாதிரி வருது. இதில் மை ஃப்ரெண்ட் கான் பேக் வருமா, மை ஃப்ரெண்ட் கோஸ் பேக் வருமா, மை ஃப்ரெண்ட் ரிட்டர்ன்ஸ் பேக் வருமா, மை ஃப்ரெண்ட் ரிட்டர்ன்டு பேக் வருமா? ஸோ இதில் பேக், மை ஃப்ரெண்ட் பிளாங்க் பேக்குங்கிற இருக்கிறதுனால ரிட்டர்னும் ரிட்டர்ன்டு 2 கண்டிப்பாக வராது. பிகாஸ் பேக்குங்கிறதே திரும்பி வருது தான். ஸோ அதுக்கு இன்னொன்று திரும்பி வருதுன்னா ரிட்டர்ன் வரும். ஸோ டபுள் ரிட்டர்ன் வரக்கூடாது. ரிட்டர்னும் திரும்பி வருது தான், பேக்கும் திரும்பி வருது தான். அதனால் ஏதோ ஒன்று தான் வரணும். ஸோ ஆல்ரெடி அங்கே பேக் இருக்கிறதுனால ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி இந்த 2மே வராது. ஸோ நவ் தி சாய்ஸ் இஸ் பிட்வீன் கான் அண்ட் கோஸ். கான் வருமா, கோஸ் வருமா? ஃபஸ்ட் ஆப்ஷன் கான் வரணுன்னா மை ஃப்ரெண்ட் ஹேஸ் கான் தான் வந்திருக்கணும். ஹேஸுங்கிற ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் வந்திருக்கணும். ஸோ அங்கே ஹேஸுங்கிறது இல்லாததுனால ஒன்லி தி கரெக்ட் ஆப்ஷன் இஸ் கோஸ். இது ப்ரெசண்ட்டு. ஸோ மை ஃப்ரெண்ட் கோஸ் பேக் டு ஹிஸ் வில்லேஜ் ஃபார் ஹிஸ் சைல்ட் இயர் பியர்சிங் செரமனி. நெக்ஸ்ட் குயிஸ், serial number 58. Fill up the blank. India and China blank to peacefully resolve the situation in the border areas. There are 4 options: agreeing, agrees, has agreed, have agreed. இந்த 4 ஆப்ஷனில் ஒன்று தான் சரியான ஆன்சர். I give you few seconds. சரியான விடையை கண்டுபிடிங்க. The correct expression is India and China have agreed to peacefully resolve the situation in the border areas. இதில் ஏபிசி இந்த 3 ஏ வராதுன்னா இந்தியா அண்ட் சைனா ஃபஸ்ட்டு வந்து அக்ரீயிங் வந்திருக்கு. அக்ரீயிங் வந்தால் ப்ரெசன்ட் கண்டினியூஸு, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஆர் பாஸ்ட் கண்டினியூஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னால் ஆர் அக்ரீயிங் வரணும், பாஸ்ட் கண்டினியூஸ்னால் வேர் அக்ரீயிங் வரணும். ஸோ அங்கே ஆர் வேர் 2மே இல்லை. ஸோ ஏ, ஆப்ஷன் ஏ இஸ் ரூல்ட் அவுட்.
நெக்ஸ்ட் பி ஏ வராதுன்னா, அக்ரீஸ் ஏ வராதுன்னா, இந்தியா அண்ட் சைனாங்கிறது ப்ளூரல், சிங்குலராக இருந்தால் தான் அக்ரீஸ்ங்கிற மெயின் வெர்பு வரும். பட் இந்தியா அண்ட் சைனா ப்ளூரல் இருக்கிறதுனால அக்ரீஸ்ங்கிறது வராது. நெக்ஸ்ட் அதேமாரி தான் தேர்ட் வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்டு. ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் வந்து ஹேஸ் அக்ரீட் எப்போ வரணும்னா, சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருக்கணும். பட் இந்தியா அண்ட் சைனா வந்து ப்ளூரல். ஸோ இந்தியா அண்ட் சைனா ப்ளூரலுக்கு ஹேஸ் அக்ரீட் வராது. ஸோ ஒன்லி ஆப்ஷன் இஸ் ஹேவ் அக்ரீடு. இந்தியா அண்ட் சைனா ப்ளூரல் சப்ஜெக்ட்டு, ஸோ ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு ஹேவ் அக்ரீட் வரும். ஸோ தி கரெக்ட் எக்ஸ்பிரஷன் இஸ் India and China have agreed to peacefully resolve the situation in the border areas. The next quiz, serial number 59, fill up the blank. Currently, all schools blank due to the COVID-19 lockdown. There are 4 options. A, closed. B, are closed. C, are closing. D, are being closed. இந்த 4 ஆப்ஷனில் எது சரியான விடைன்னு கண்டுபிடிங்க. ஐ கிவ் யூ ஃபியூ செகண்ட்ஸ் டு டிசைட். Okay. The correct option is D, are being closed. Currently all schools are being closed due to the COVID-19 lockdown. ஸோ இதில் இந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து பேசிவ் வாய்ஸ் எக்ஸ்ப்ரெஷன். ஆக்டிவ் வாய்ஸ் எக்ஸ்ப்ரெஷன் ஆல் ஸ்கூல்ஸுங்கிறது முன்னாடி ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டாக வந்திருக்குது. ஆல் ஸ்கூல்ஸ் ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டாக முன்னாடி வந்திருக்குது. ஸோ ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டாக வந்தால் இட் இஸ் பேசிவ் வாய்ஸ். ஸோ பேசிவ் வாய்ஸ் வந்ததுனால க்ளோஸ்டும் ஆர் க்ளோசிங் வராது. ஆக்டிவ் வாய்ஸுக்கு தான் வெப் வந்து க்ளோஸ்டு வரலாம் அல்லது ஆர் க்ளோசிங் வரலாம். பி, ஏ ஆர் சி இந்த ரெண்டில் வரணுன்னா அது ஆக்டிவ் வாய்ஸாக இருக்கணும். ஸோ பேசிவ் வாய்ஸ்க்கு ஆர் க்ளோஸ்ட் ஆர் பீயிங் க்ளோஸ்ட் இந்த ரெண்டு ஏதாவது ஒன்று தான் வரணும். ஸோ ஆல் ஸ்கூல்ஸ் ஆர் க்ளோஸா, அதர்வைஸ் ஆல் ஸ்கூல்ஸ் ஆர் பீயிங் க்ளோஸ்டா. பி ஆப்ஷன் எப்போ வரணும்னா ஆல் ஸ்கூல்ஸ் ஆர் க்ளோஸ்டு இடி வரணும். பேசிவ் வாய்ஸில் வந்து எல்லாமே ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் தான் யூஸ் பண்ணுறோம். வெர்பு வந்து மெயின் வெர்பு வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட். க்ளோஸ்டுங்கிற பெர்ஃபெக்ட் வெர்பு வரணும். ஸோ ஆர் க்ளோஸ்டு அப்படின்னு வரணும். பட் ஆர் க்ளோஸ் தான் இருக்குது. ஸோ பி ஆல்சோ ரூல்ட் அவுட். ஸோ ஒன்லி ஆப்ஷன் இஸ் ஆர் பீயிங் க்ளோஸ்ட். ஸோ கரண்ட்லி ஆல் ஸ்கூல்ஸ் ஆர் பீயிங் க்ளோஸ்ட் டியூ டு தி COVID-19 லாக்டவுன். நெக்ஸ்ட் குவிஸ், serial number 60, fill up the blank. It blank raining heavily for 4 hours. There are 4 options. Is, was, has been. இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். எது சரியான ஆன்சர்னு கண்டுபிடிங்க. I give you few seconds. Let's go to the answer shortly. Okay. The correct option is has been. It has been raining heavily for 4 hours. இந்த சென்டென்ஸில் இட்டுங்கிற சப்ஜெக்டு. ஸோ ஃபார் 4 hours சொல்லி வந்ததுனால இது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ ஆக்டிவ் வாய்ஸில் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வர்றப்போ ஹேஸ் பீன் தான் வரணும். ஆப்ஷன் ஏ எப்போ வரணும்னா இது ப்ரெசன்ட் கண்டினியூஸாக இருந்தால், அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னால் ஃபார் 4 hours வரக்கூடாது. இட் வாஸ்ங்கிறது பாஸ்ட் கண்டினியூஸ், அப்போவும் ஃபார் 4 hours வரக்கூடாது. தென் ஹேஸ் மட்டும் தனியாக வராது. ஹேஸ் மட்டும் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு, அப்போ இட் ஹேஸ் ரெயின்டுன்னு வரணும். ஃபார் 4 hours வரக்கூடாது. ஸோ தி ஒன்லி ஆப்ஷன் இஸ் ஹேஸ் பீன். இட் ஹேஸ் பீன் ரெய்னிங் ஹெவிலி ஃபார் 4 hours. இன்றைக்கி நம்ம 5 குயிஸ் பார்த்துருக்கோம். இதே மாதிரி டெய்லி 5 குயிசஸ் வரும். எல்லா வீடியோவும் தவறாமல் பாருங்கள். உங்களுடைய இங்கிலீஷ் நாலேஜை நல்லபடியாக டெவலப் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இஃப் யூ வாண்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி, நல்லா சரளமாக இங்கிலீஷ் பேசணுன்னா ப்ராக்டிக்கல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. இதில் தெர் இஸ் நோ ரீடிங், நோ ரைட்டிங். எதுவுமே எழுத வேணாம், படிக்க வேணாம். டெய்லி 1 hour ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் மட்டும் தான் பண்ணணும். நாவசால் மெத்தடாலஜிங்கிற யூனிக் மெத்தடில், வேறு யாருமே பண்ணாத மெத்தடு, நேட்டிவ் வே ஆஃப் ஸ்பீக்கிங் அ லாங்குவேஜ். இந்த மெத்தடில்
ஆன்லைன் ப்ரோக்ராம் போயிட்டுருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் ப்ராக்டிக்கல் ஸ்போக்கன் இங்கிலீஷ், kindly WhatsApp me with your message 96002 77077. Thank you. If you like this video, please share and subscribe our YouTube channel. Thank you.